Welcome to Manera's box. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கொஞ்சம் ஆர்கானிக் ஃபுட் கலர் அண்ட் வெஜிடபிள் பவுடர் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் பவுடர்லாம் நீங்கள் சப்பாத்தியெல்லாம் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சுன்னா பிள்ளைங்க ஃபுட்டு சாப்பிடாத பிள்ளைங்களும், அதாவது வெஜிடபிள்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாத பிள்ளைங்க கூட அது அவங்கள தெரியாமலேயே உள்ளால் போகும். நல்ல ஹெல்த்தியமாக இந்த பவுடரெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் கூழ் காய்ச்சி கொடுக்கும்போது கூட அதில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ½ டீஸ்பூன் அப்படி கொடுத்தாச்சுன்னா பிள்ளைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அவங்க உள்ளால் போகும். அப்போ அது நல்ல கவனமாக நீங்கள் இது பண்ணியாச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நான் காட்டுறேன். இப்போ நான் கொஞ்சம் பவுடர்ஸ் காட்டுறேன், ஆனால் அதுக்கு எல்லாம் நான் இப்போ பண்ணி காட்டலை. நான் உங்களுக்கு 1-2 எண்ணம் தான் இப்போ டிஸ்பிளேயில் காட்டுறேன் உங்களுக்கு. மற்றதும் நீங்கள் இந்த சேம் மாடல்லே பண்ணலாம். நான் இப்போ ஒரு பீட்ரூட்டும் 2-3 கேரட்டும் நான் ஸ்கின்னெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அது மாதிரி டொமாட்டோவும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நமக்கு ஸ்லைஸ் பண்ணலாம். நான் இப்போ கத்தியால் ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன். ஸ்லைசரில் பண்ணியாச்சுன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். இது இப்போ கத்தியால் பண்ணது. நல்ல தின்னாக பண்ணியாச்சுன்னா நல்லா ட்ரை ஆகும். இப்போ இது கத்தியால் பண்ணது, ஆனால் இது ஸ்லைசரில் பண்ணது நல்ல தின்னாக இருக்குது. உங்கள்கிட்ட இந்த சிப்ஸு கட் பண்ணுற சிப்ஸு கட் பண்ணுற இந்த ஸ்லைசரில் கட் பண்ணியாச்சுன்னா ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த சின்ன ஹோலில் பண்ண வேண்டாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் அது வேஸ்ட்டாகி போகக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் பெரிய ஹோலில் பண்ணினா பரவாயில்லை, ஆனால் ரொம்ப சின்ன ஹோலில் நீங்கள் பண்ண வேண்டாம். இது சிப்ஸ் கட் பண்ணுறதுல பண்ணியாச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு இப்படி சின்ன தின் ஸ்லைஸாக வரும். தின் ஸ்லைஸாக இருந்தால் தான் நல்ல ட்ரை ஆகும். இது இப்போ இங்கே நல்ல ஹீட் ஆனதால் எனக்கு 1 டேலே ட்ரை ஆகி கிடைக்கும். ஆனால் ஊர்லெல்லாம் அவ்வளோக்கா ஹீட்டாக இருக்காது. அப்போ அதனால் ஒரு 2-3 டேஸ் ஆகும் ட்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. ரொம்ப நல்லா ட்ரை பண்ணால் தான் நமக்கு அது ஃபங்கஸ் வராமல் இருக்கும், அல்லது ஸ்பாயில் ஆகி போகும். அதாவது நான் இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன், வெளியே தான் ஸ்டோர் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, நான் அதிக நாள் நமக்கு வச்சிருக்கணும். அதனால் நீங்கள் நல்லா ட்ரை ஆக்கி எடுத்தாச்சுன்னா நல்லா கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் இது டொமாட்டோ காட்டுறேன்ல, அதாவது இந்த டொமாட்டோ பவுட்ரு என்னோடய ஃப்ரெண்டு தான் ஜெஸ்ஸி அகஸ்டின், அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இது காட்டணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி அவங்களே டொமாட்டோ ட்ரை பண்ணி பவுட்ராக்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் நான் டொமாட்டோ பவுட்ரு இப்போ காமிக்கலை. இது நமக்கு 2 ட்ரேயில் நல்ல ஒன்றா நீங்கள் நல்லா பரப்பி வச்சுருக்கேன். இப்போ நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் நல்ல வெயிலில் கொண்டு வைக்கணும். நான் இப்போ டெரஸில் தான் வைக்க போகிறேன். இது வச்சுட்டு இப்போ அதாவது ஆஃப்டர்நூன் ஆகும்போது ஒன்று திருப்பி போட அல்லது மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதாவது அல்லது நல்ல ட்ரை ஆகும் ஃபாஸ்ட்டாக, அதனால தான். அப்போ நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்து ஆஃப்டர்நூன் கழித்து, அதாவது நீங்கள் இதை திருப்பி போட்ட பிறகு மேலே ஒரு ஷாலோ அதாவது தின் க்ளோத்தோ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அல்லது அது காற்றடிச்சு பறந்து போயிடும் எல்லாம். அது இப்போ நீங்கள் பார்க்கும்போது இப்படி திக்காக இருக்குது, வெட்டாக இருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. ஆனால் ஆஃப்டர்நூன் நீங்கள் ஏதாவது துணி போடணும், அல்லது அதெல்லாம் பறந்து போயிடும், நல்ல தின்னாக வரும் ட்ரை ஆகி வரும்போது. அப்போ அதனால் அது கவனிக்கணும். கரெக்டாக நீங்கள் பண்ணியாச்சுன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது, அதனால் நீங்கள் ஆர்கானிக்காக நல்லா க்ளீன் பண்ணி அது கரெக்டாக நீங்கள் ட்ரை ஆக்கி எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இப்போ நெக்ஸ்ட் டே கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ எனக்கு 2 ட்ரேயில் வச்சது நீங்கள் பார்த்தீங்க. இப்போ அதெல்லாம் அது சின்னதாக இப்போ ஒரு ட்ரேயில் தான் வச்சுருக்கேன். அதாவது நமக்கு அமௌண்ட்டு கூடுதலாக எடுத்தால் கூட ட்ரை ஆகும்போது அது கொஞ்சோண்டு ஆகும். அடுத்து இது பவுடர் ஆகும்போது இதை விட கொஞ்சோண்டு ஆகும். அப்போ அதனால் உங்களுக்கு அந்த சீசனில் எப்படி கிடைக்குதோ, அதாவது சீப்பாக கிடைக்கும்போது நீங்கள் இது வாங்கி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தாச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 1 டே கூட அது ட்ரை பண்ணி வச்சுட்டு வந்தேன். நான் இப்போ ஜாரில் போட்டு அந்த ஃபுல் ஜாரில் போட்டு அந்த எல்லாம் அவ்வளோ கேரட்டும் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு ட்ரை ஆன பிறகு. நீங்கள் இது ஒரு நெட்டில் வச்சு ஒன்று சலிச்செடுக்கணும். அப்போ தான் நல்ல ஃபைன் பவுட்ரு உங்களுக்கு கிடைக்கும். அதை சலிச்செடுத்து அந்த கோது கூட நீங்கள் தூக்கி போட வேண்டாம். அது ஏதாவது டிஷ்ஷில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நமக்கு இப்போ பொரியல் பண்ணும்போது கூட போட்டாலே போதும். அடுத்து நமக்கு அந்த சேம் மாடலில் நான் இது முருங்கைக்கீரை, உங்களுக்கு தெரியும் முருங்கையோட அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அது எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிள்ளைங்க அதிகமாக இந்த லீஃபு சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அப்போ அதனால நமக்கு இது க்ளீன் பண்ணி பிள்ளைங்களுக்கு பவுடராக கொடுத்தாச்சுன்னா அவங்களே தெரியாமலே அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ட்ரே ஃபுல் நிறைய இருக்குது பார்க்குறீங்க. இது ட்ரை பண்ணி எடுக்கும்போது கொஞ்சோண்டு தான் இருக்குது, ஒரு 1/4 ஜார் தான் வரும் பவுடராக்கி வரும்போது. நான் காமிக்கிறேன். இப்போ நமக்கு இது க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டில் உள்ளதாக இருந்தால் கூட நல்லா க்ளீன் பண்ணணும். அதாவது அதில் அந்த புழுக்களோட முட்டை இருக்கும், அந்த ஸ்பைடரோட வெப் இருக்கும். அப்போ அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். நான் இப்போ தொடச்சி வேணும்னா தொடச்சி எடுக்கலாம், அல்லது தண்ணியில் ஒரு
லைட்டு வார்ம் வாட்டரில் ஒன்று முக்கிட்டு நல்ல தண்ணி கடைஞ்சி கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுருந்தாச்சுன்னா அது ட்ரையாக கிடைக்கும். அப்போ அது பிறகு நீங்கள் எடுத்து இப்படி தொடச்சி எடுத்தாலே போதும். இப்படி லைட்டாக இப்படி இந்த ஒரு துணி எடுத்து கிச்சன் டவல் எடுத்து இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும். அடுத்து சின்ன சின்ன அந்த தண்டெல்லாம் எடுக்க வேண்டாம், அந்த பெரிய தண்டு மட்டும் எடுத்தால் போதும். இப்படி லைட்டாக இப்படி உதிர்த்து போட்டுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி ட்ரை ஆக்கிறதுக்கு நமக்கு வைக்கலாம். இது ரொம்ப ஈஸி. இது நீங்கள் டைம் கிடைக்கும்போது இப்படி அதிகமாக பண்ணி வச்சாச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் ட்ரையாக நீங்கள் சப்பாத்தி மிக்ஸ் பண்ணும்போது, தோசை மிக்ஸ் பண்ணும்போது 1-2 ஸ்பூன் போட்டாச்சுன்னா நல்ல ஹெல்த்தியான, பிள்ளைங்க மட்டும் இல்லை பெரியவங்க கூட டெய்லி முருங்கை இலை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ நமக்கு இதை வெயிலில் காய வைக்கக்கூடாது. இது நமக்கு அந்த வெஜிடபிள்ஸ் மாதிரி ரொம்ப வெயிலில் கொண்டு வைக்க வேண்டாம், அது நிழலில் தான் காய வைக்கணும். அப்போ தான் அதோட வைட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு அது வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும். இப்போ நிழல்னா நீங்கள் இப்போ ரொம்ப டார்க் ரூமில் அப்படி ஒன்றும் கொண்டு வைக்க வேண்டாம். டைனிங் டேபிளில் அல்லது மற்ற நம்ம விண்டோவில் கூட சன்லைட் உள்ளால் அடிக்கும், அது மாதிரி இடங்களில் வச்சாச்சுன்னா நல்லா கரெக்டாக உங்களுக்கு காஞ்சி கிடைக்கும். அதாவது அல்லது ஃபங்கஸ் பிடிக்கும். அதனால தான் நல்ல பிரைட்டான நல்ல வெளிச்சமான காற்றோட்டம் உள்ள பிளேஸில் வச்சாச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு ட்ரை ஆகி கிடைக்கும். நமக்கு பிள்ளைங்க தட்டி போடாமல் கரெக்டாக பார்த்து வச்சுடுங்க. இப்போ ட்ரை பண்ணலாம். நீங்கள் கவனிக்கணும், அந்த புழு ஒன்றும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ட்ரை பண்ணி எடுத்துருக்குறேன். நான் 2-3 days வச்சுருந்தா தான் கரெக்டாக நல்ல ட்ரை ஆகி கிடைக்கும். நல்ல கிறிஸ்பியாக சத்தம் வருது. இப்போ அவ்வளோவுக்கு நல்ல கிறிஸ்பி ஆகணும். இது அப்போ தான் கரெக்டாக இருக்குது. நமக்கு இதை ஜாரில் போட்டு ஒன்று பொடிச்சு எடுத்துகிட்டு வரலாம். அப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றா போட முடியாது ஜாரில். நீங்கள் சின்ன ஜாரில் தான் இதெல்லாம் பவுடர் பண்ணும்போது சின்ன ஜாரில் தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பவுடராக கிடைக்கும். பெரிய ஜார்லன்னா நல்ல பவுடர் ஆகாது. அதனால தான் இப்போ கொஞ்சோண்டு போட்டு ஜாரில் போட்டு ஒரு சுற்றிட்டு அப்போ அது நல்லா கீழே படிஞ்சிருக்கும். அடுத்து எகெயின் அந்த சேம் இதிலே எகெயின் போட்டால் போதும். போட்டுட்டு இனியும் சுற்றிட்டு அடுத்து எகெயின் போடுங்க. அப்படியே நமக்கு இந்த கம்ப்ளீட் ட்ரையில் உள்ளதை எனக்கு ஒரு ஜாரில் பொடிக்க முடியும். அதாவது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தாச்சுன்னா ஃபாஸ்ட்டாக நமக்கு ஆகுது. நல்ல ட்ரை ஆகணும் அல்லது ஃபங்கஸ் பிடிக்கும், அது கவனமாக இருக்கணும். ட்ரை பண்ணுறது நிழலில் வச்சு எந்த லீஃபாக இருந்தாலும் ட்ரை பண்ணும்போது நிழல்லே ட்ரை பண்ணலாம். இப்போ நான் இதெல்லாம் அந்த பெரிய ட்ரெயில் இருந்த எல்லாம் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு பவுட்ரு. மொத்தமாக நான் ஒன்றா அது இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுற்றிட்டு எல்லாம் சேர்த்து இப்போ எல்லாம் கம்ப்ளீட் ஆயாச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நமக்கு இதெல்லாம் இனி எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் நமக்கு ஸ்டோர் பண்ணலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லா பவுடரும் எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா பவுடரும் கொண்டு வந்திருக்கிறேன். இது கேரட் பவுடர். நீங்கள் பார்த்தீங்க கேரட்டு நமக்கு இது பண்ணது. இது நம்ம முருங்கை இலையோட பவுடர்லாம். இது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சப்பாத்தியில் போட்டால் தெரியாமலே அவங்க சாப்பிடுவாங்க. அது அந்த கேரட்டில் நீங்கள் சீசன் வரும்போது அதிகமாக வாங்கி பண்ணாலே போதும். இது நம்ம டொமாட்டோ பவுடர் தான். டொமாட்டோ 10 rupeesக்கெல்லாம் கிடைக்கும் ஊரில் சம்டைம்ஸு. அப்போல்லாம் நீங்கள் பொடி பண்ணி வச்சாச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கறிக்கு, பொரியலுக்கு, பீட்சா பண்ணும்போது அப்படியெல்லாம் நீங்கள் நிறைய டிஷ்ஷுக்கு இது யூஸ் பண்ணலாம். டொமாட்டோ யூஸ் பண்ணுறதுக்கு, டொமாட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் போட்டாச்சுன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அப்போ நீங்கள் டொமாட்டோ கூட இப்படி நீங்கள் சிம்பிளாக பண்ணி வைக்கலாம். இது இப்போ அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெஸ்ஸி அகஸ்டின் கொடுத்ததுனால நான் நிறைய அப்படியே நான் பண்ணி காமிக்கல உங்களுக்கு. இது நம்மளோட பீட்ரூட்டு. நீங்கள் பார்த்தீங்க என்கிட்ட ஆல்ரெடி இருந்ததுனால தான் நான் கொஞ்சம் பண்ணி காட்டினேன். இப்போ இது நம்ம வேப்போட பூவு. உங்களுக்கு தெரியும் வேப்பம்பூ ரொம்ப நல்லது. அது வயர் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளம்ஸும் சரியாகும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கயப்பு டெய்லி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால் இது பவுட்ரு பண்ணி நீங்கள் வச்சுடுங்க. அது இப்போ இயர்லி ஒன்ஸ் தான் கிடைக்கும் வேப்பம்பூ. இது வந்து மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர் அப்படி சொல்லுவாங்க. மேங்கோ பவுடர்னால் நான் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது. மேங்கோ சீசன் ஆகும்போது மேங்கோட அந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துகிட்டு அதை தொடச்சி வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் வேப்போட பூவு. அந்த சீசன் இயர்லி ஒன்ஸ் தான் வரும். அப்போ நமக்கு எடுத்து க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணியாச்சுன்னா அதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். வேப்பம் பூவில் பொரியல் பண்ணலாம், ரசம் பண்ணலாம், அப்படி நிறைய டிஷ் பண்ணலாம். நீங்கள் இது பவுட்ரு பண்ணி டேபிளில் ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு கொஞ்சமாக வச்சுருந்தாச்சுன்னா டெய்லி ஒரு 1/2 teaspoon அல்லது ஒரு 1/4 teaspoon ஒன்று வாயில் போட்டாச்சுன்னா நல்ல கயப்பாக இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்போ அதனால் நீங்கள் வேப்பம்பூ எப்போவும் கரெக்டாக பண்ணுறதுக்கு கவனிங்க. எல்லோரும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது
நம்ம மேங்கோ பவுட்ரு நான் சொன்னேன், அது ட்ரை ஆக்குறது தான். அது நல்ல இது வெஜிடபிள் ஸ்லைஸ் பண்ணது மாதிரி தான், அதுவும் ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சாலே போதும். இது டொமாட்டோ பவுட்ரு, அது உங்களுக்கு தெரியும் எல்லோரும். இதெல்லாம் டிஷ்ஷுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மேங்கோ பவுடர், டொமாட்டோ பவுட்ரு அதெல்லாம் நமக்கு கறிகள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த சீசன் வரும்போது உங்களுக்கு நிறைய கிடைக்கும், அப்போ நிறைய வேஸ்ட் ஆகும். அப்போ அப்படி வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் இப்படி பண்ணி வச்சாச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வருஷம் வேணும்ல வச்சுருக்கலாம். இந்த முருங்கையோட லீஃப் மாதிரி நீங்கள் இந்த பாலக்கும் பண்ணலாம். இது மாதிரி பாலக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பொடிச்சு வச்சாச்சுன்னா உங்களுக்கு அது ஃபுட் கலராக யூஸ் பண்ணலாம். அந்த ஃப்ளேவர் ஒன்றும் வராது பாலக்கில். அப்போ அது உங்களுக்கு க்ரீன் ஃபுட் கலருக்கு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நீங்கள் பிள்ளைங்களுக்கு இது அமௌண்ட்டு அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க ஒரு பெரிய ட்ரேயில் நான் பண்ணினது இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. அதாவது நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டாலே பிள்ளைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான அந்த முருங்கை இலையோட மொத்த சத்துக்களும் அவங்களுக்கு உள்ளால போகும். அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுக்கு சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் எப்போவும் இது பவுட்ரு பண்ணி ஃப்ரெஷ் எடுக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் நமக்கு எப்போவும் அதை எடுக்கிறதுக்கு முடியாது, டைம் இருக்காது. இப்போ நீங்கள் டைம் இருக்கும்போது இப்படி பண்ணி வச்சாச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இது யூஸ் பண்ண முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு இதெல்லாம். நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் இது. அப்போ அதனால் இந்த லீஃபு எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கு. அது மாதிரி இந்த ஃபுட் கலருக்காக நமக்கு எடுத்த இந்த கேரட்டு, பீட்ரூட் இது கூட நமக்கு சப்பாத்தி எல்லாம் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு வெஜிடபிள் யூஸ் பண்ணாத பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ இதை ரெட் கலர் மட்டுமா நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா அந்த பீட்ரூட் மட்டும் போட்டால் போதும். இது ஆரஞ்சு எல்லோயிஷாக இருக்கும் கேரட் போடுறதா இருந்தால். இப்போ பீட்ரூட்டும் கேரட்டும் மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் வித்தியாசமான கலராக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நமக்கு இப்போ மஞ்சள் பொடி கூட லைட்டாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அப்படியே பண்ணிவிடுங்க. ஆர்கானிக் கலர் ரொம்ப நல்லது. கடையிலேருந்து இந்த கலர் பவுட்ரு, கலர் லிக்விட் கலர் அதெல்லாம் வாங்குறத விட இது ரொம்ப நல்லது. நமக்கு லிக்விட் கலர் கூட பண்ணி வைக்கலாம். அது நீங்கள் இப்போ ஹாட் வாட்டரில் நல்ல சுடு தண்ணியில் போட்டு அதை கொதிக்க வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி இதெல்லாம் நீங்கள் அரைச்சி எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் அது இது மாதிரி நிறைய டேஸ் உங்களுக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த பவுடர் ஆக்கியாச்சுன்னா உங்களுக்கு இப்போ ஒரு சிப்லாக் கவரில் போட்டு சில் ட்ரையில் வச்சாச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் வரை இருக்கும். ஒரு 5-6 months வரை வெளியே வச்சுருக்கலாம் ஸ்டோர் பண்ணி. ஆனால் மோர் தென் 5 months எல்லாம் வைக்கணும்னா நீங்கள் ஒரு சிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலே போதும். அப்போ இதெல்லாம் இந்த ஒரிஜினல் நேச்சுரலான ஃபுட் கலர் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியானது, ஹெல்த்தியானது. அப்போ இது ஆரஞ்சு ஸ்கின் கூட எடுத்து நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பவுடராக்கி வைக்கலாம். ஃப்ளேவருக்கும் லைட்டாக கலர் கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.